ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பேஜ் ஓப்பன் பண்ணியே இருக்கேன், அதனால் நேராக உள்ளே போயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நான் வரேன். ஓகே, இதில் கொடுத்துருக்க மாதிரி இந்தியன் ஆர்ட் விழா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போடுங்க. இது டைரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜே வரும். இதில் இந்தியன் ஆர்ட் விழாங்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் இதில் தான் போய் வாங்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு வசதி எதுவோ அதில் வாங்கிக்கிங்க. அமேசானில் கிடைக்கிது, ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. இவங்கக்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மூலிமா நீங்கள் மூவ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுவும் இல்லைன்னா இவங்களுடைய வெப்சைட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வெப்சைட் மூலிமாவே நீங்கள் டைரெக்டாக வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்க முடியும், சரிங்களா? இதில் தான் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இது முதல் ஆப்ஷன். இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நான் இதுக்குள்ளே எதுக்காக வந்தேன் அப்படின்னா, இவங்களுடைய வெப்சைட்டுங்கிறது இது ஒரு சின்ன ஸ்டோர். இப்போ நம்ம எப்படி போயிட்டு வெளில கடையில் போய் எத்தனை பொருள் இருக்குதுன்னு சொல்லி கடையை பார்க்குறோமோ, அதேமாரி இது ஒரு மினி ஸ்டோர் இது. ஸோ இது மினி ஸ்டோருங்கிறத விட கடையில் இல்லாத பொருள் கூட இதில் வந்து வச்சு வியாபாரம் கையிலே வந்து நமக்கு இந்த ஒரு ஷோரூம் இருக்குது. அந்த ஷோரூமில் நம்ம என்ன பொருள் வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்ட் வந்து வியூ பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். இவங்களுடைய பிராண்ட் வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும், வேர்ல்டு லெவலில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் செக் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். இந்தியன் ஆர்ட் வில்லா. ஸோ நீங்கள் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். அது ஒவ்வொரு டைமுக்கு என்னென்ன ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா அது இந்த இடத்துல வேறு ப்ராடக்ட் வரும். இந்தியன் ஆர்ட் வில்லான்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன மெயினாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் காப்பரு, பிரான்ஸு, சில்வர் பிளேட்டடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3-4 வகையும் இவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. காஸ்ட் அயன் வந்து இவங்க பண்ணலை, அதனால் அதை தேடாதீங்க. அதே போல் மண் சம்மந்தப்பட்ட அந்த கிளே பாட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே இவங்க பண்ண கிடையாது, அதெல்லாம் இதில் தேடாதீங்க. காப்பரு, பித்தளை, வெண்கல பாத்திரம், சில்வர் பாத்திரம், அதாவது எவர் சில்வர் பாத்திரம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் தேடினா கிடைக்கும். ப்ளஸ்ட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் நான் அடுத்தது நான் சொல்கிறேன். அட்ரஸ் வந்து இவங்க வந்து நம்முடைய தமிழ்நாடு கிடையாது, ராஜஸ்தான். நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான் இருக்குங்களா, அங்கே தான் வந்து இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் அங்கே தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து தான் இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது இவங்களுடைய அட்ரஸை சம்மந்தப்பட்டது. இவங்களுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா அவங்களுடைய அபவுட்டில் போய் பார்க்கலாம். ஸோ யார் இது வந்து நிறுவனாங்க, மேனேஜிங் டைரக்டர், இவர் தான் வந்து மேனேஜிங் டைரக்டர். இந்த கம்பெனி 2012 வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் 2018 வாக்கில் தான் வந்துட்டு வேர்ல்டு வைடில் வந்து கொஞ்சம் இந்த ப்ராடக்ட் வந்து மூவ் பண்ணி பெரிய லெவலில் வந்து க்ரோத் ஆனது வந்து அந்த டைமில் தான். அதே சமயத்தில் எங்ககிட்ட வந்து வெல் ட்ரெயின்டு, ரொம்பவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு தான் வந்து இதில் வந்து எங்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் 5000-லேருந்து 10,000 பேருக்கு கிட்ட டைரக்ட் ப்ளஸ் இன்டைரக்ட்னு சொல்லிட்டு இதில் வேலைப்பாட்டில் ஈடுபட்டுருக்காங்க. அதாவது அவங்க கம்பெனியாலலாம் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது சம்மந்தப்பட்டு கிட்டத்தட்ட இந்த டிஸ்ட்ரிபியூட்டு, வண்டி ஓடுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் 5000-லேருந்து 10,000 நபர் வந்து இதில் இருக்கிறாங்க. அதுபோல் இவங்கக்கிட்ட அதிகபட்சம் பார்த்திங்கனாக்கா ஒரு 2500 ப்ராடக்ட்டுக்கு மேலே இவங்க வந்து தற்சமயத்துக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறதாக சொல்கிறாங்க. ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க குளோபல் பார்த்தீங்களா, இந்த டயக்ராமில் ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இவங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக இது ஒரு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்தெந்த சைடு அது நீங்கள் இந்த டயக்ராம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ இடத்துல இவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அமேசானில் கிடைக்கிது, ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்லேயும் போய்ட்டு நீங்கள் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கஸ்டமர் ரிவ்யூ. ஸோ கடைசியாக உங்களுக்கு வந்துட்டு இது எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு வேணும்னா இதில் கஸ்டமர் ரிவ்யூ சொல்லிட்டு அதையுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இப்போ இந்த ஏப்ரல் 14th, அதாவது போன மாதம் 14th அன்றைக்கி கூட சாரி 2023 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன எல்லா ரிவ்யூமே இதில் இருக்குது. என்ன வந்து மக்கள் வந்து என்ன ரிவ்யூ போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, குவாலிட்டி ப்ராடக்ட், வெரி குட் குவாலிட்டி, ட்ரூ டு சைஸ், ரியலி லைக் த ப்ராடக்ட், ஆல்சோ ரிசீவ்டு டிஸ்கவுண்ட் கோட், ஹாப்பி வித் த பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூவாக தான் இருக்குது. ஒன்றும் அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகே, இதுதான் இவங்களோட ஹிஸ்ட்ரி. சும்மா ஷார்ட்டாக வந்து சின்ன ஒரு வரலாறு, நீங்கள் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்குற எங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா get 7% off on all product, use the codeன்னு சொல்லிட்டு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த 7% ஆஃபருங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் அமேசானில் போனீங்கன்னா கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ எந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் டைரெக்டாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் மேலேயும் உங்களுக்கு 7% வந்து டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது இதில் உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன ப்ராடக்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டாட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோ ஆகிற இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அனைத்து ஐட்டமும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் கிஃப்டிங் கலெக்ஷன். சரி, ஓகே, அதில் போய் பாருங்கள் என்ன இருக்குது. பிலோ 500, பிட்வீன் 500 to 1000. ஸோ இந்த மாதிரி என்ன ரேஞ்சில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே போய் நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய சில கிஃப்ட்டு. எங்கேயாவது உங்களுக்கு யாராவது கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை சூஸ் பண்ணி நீங்கள் கிஃப்டாக வைக்கலாம். ஸோ வாட்டர் பாட்டில் இருக்குது, சில்வரில் இருக்குது. சரிங்களா, சில்வர்னால் வெள்ளி, நீங்கள் அந்த வந்து எவர் சில்வர்னு நினச்சிக்காதீங்க, வெள்ளி சொல்கிறேன். அடுத்தது காப்பர் வேர் இருக்குது, ப்ராஸு. சரி, காப்பர் வேரில் உள்ளே போய் பாருங்கள். உள்ளே போய் லைட்டாக சும்மா பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றுற ஜக்கு இருக்குது, டம்ளர் இருக்குது, சின்ன சின்ன பவுலு, சர்வ் பண்ணுற ஐட்டம்லாம் இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்தது பித்தளை ஐட்டம். பித்தளையில் போய் உள்ளே போய் பாருங்கள். சாமி இந்த பூஜை அறையில் வைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருக்குது. பார்த்தீங்களா, 52,000 ரூபா இந்த சிலை. கிருஷ்ணா ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னு வாங்கிக்கலாம். கடாய், பித்தளை கடாய் 3,420 ரூபா. பார்த்தீங்கன்னாக்கா 1,300, அதாவது 1 லிட்ரு 300 ml வந்து நீங்கள் இதில் சமைக்க முடியும். 1 லிட்டர் அளவு 1 அந்த அளவுக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு 2 லிட்டர் அளவுக்கும் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, 5 லிட்டர் அளவுக்கும் உங்களுக்கு கிடைக்குது. அந்த 5 லிட்டர் நீங்கள் வாங்கினாக்க 5,525 ரூபா வந்து நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து 5 விதமான சைஸில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி இந்த கேரியர் ஐட்டம், இந்த கேரியர் ஐட்டம் வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ஜு ஸ்மாலுன்னு சொல்லிட்டு 2 சைஸில் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் அதுவும் அந்தமாரி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து பித்தளை ஐட்டம் இருக்குது. அடுத்தது ஸ்டீல் வேறுனாக்கா அதான் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸு இப்போ பார்க்கலாம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சாஸ் பேனு, டீ போடுற பேனு, இது வந்து நம்ம சர்வ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எவர் சில்வர் பாத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவுமே இருக்குது. இது வந்து ஒரு டின்னர் செட்டு. இந்த டின்னர் செட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கனாக்கா 8,250 ரூபா. இந்த செட்டு ஃபுல்லாக மொத்தம் 52 பீஸ் இருக்கும்.
இது ஃபுல்லாகவே உங்களுக்கு 8250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்கல பாத்திரம் சொல்லுவோம், அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெண்கல பாத்திரம் இதில் எல்லாமே கொடுத்துருக்கு. எல்லாமே வந்து பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக பாருங்கள், செக் பண்ணுங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. இதில் எல்லா ப்ராடக்ட்லையுமே சின்ன பவுலில் சின்ன தட்டாக இருந்தாலுமே அவங்களுடைய அந்த பிராண்டு, அந்த அது என்ன சொல்கிறது, அந்த இது பிரிண்ட் ஆகி வரும், அந்த லோகோ இருக்குது இல்லையா, ஸோ அவங்களுடைய சிக்னேச்சர் அந்த லோகோ வந்து பிரிண்ட் ஆகி வரும் அதில். அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது சில்வர், அதாவது நம்ம வெள்ளி இருக்கு இல்லையா, இதை வந்து சேல் பண்ணுறாங்க அவங்க. உங்களுக்கு ஏதாவது gift வைக்கணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து gift ஐட்டம் தான் இது. அதுவுமே இருக்குது. அடுத்தது ஹோம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச இது ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த வாஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ வாஸ்து பண்ணுறது, இந்த மணி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் அதாவது இந்த பூஜை ஐட்டம் இந்த மாதிரிலாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து இவங்க வந்து அந்த எங்கேயும் அந்த மக்கள் போய் நம்ம தேடக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்குறாங்க. ஸோ பூஜை ஐட்டம் தனியாக இருக்குது, gift ஐட்டம் தனியாக இருக்குது, அந்த மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க நியூ அரைவலில் நான் போய் பார்த்தேன். நியூ அரைவலில் நீங்கள் பாருங்களேன், அதில் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. அங்கே என்ன வந்ததோ அதை தான் இங்கே தூக்கி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே, அதனால் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏதாச்சும் பிளாக் பஸ்டர் டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க. அது எப்போவாது நல்ல நாள் கெட்ட நாள் அந்த மாதிரி வந்தாக்க ஏதாச்சும் ஒரு டீல் மாதிரி போடுவாங்க. ஸோ டீல்னால் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு ஆஃபர் தானே வச்சிங்களேன், அது போடுவாங்க. அது இப்போ கூட இதுதான் ஆஃபரில் இருக்க மாதிரி போட்டுருக்கு. 1000 ரூபா மதிப்புள்ள பொருள் வந்து 455 ரூபா. அதே போல் 1960 ரூபா மதிப்புள்ள பொருள் வந்து வெறும் 870 ரூபா. 730 ரூபா மதிப்புள்ள பொருள் 325 ரூபா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து இதில் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, இதில் இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க, இதெல்லாம் இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், இதில் வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு இதுலேயும் இருக்குது. அதாவது நீங்கள் காப்பரில் பண்ணினாலே வாட்டர் பாட்டிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 2 வாட்டர் பாட்டில் 1 லிட்டருக்கு 100 ml கம்மி, 2 வாட்டர் பாட்டில் சேர்ந்தது 1920 ரூபா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கி பயன்படுத்தலாம். சரிங்களா, பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. ஸோ வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி தான் பயன்படுத்தலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு இது எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணதுன்னு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது அதோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க முடியும். மேனுஃபேக்சரிங் டேட், இப்போ இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஜனவரி 2022 மேனுஃபேக்சரிங் பண்ணது இந்தியா. இந்தியன் ஆர்ட் விழா. எம்ஆர்பி 2550 ரூபா. வெயிட்டு 250 கிராம் அப்படின்னு போட்டிருக்கு. ஹைட்டு எத்தனை இன்ச்சு, வித்து எத்தனை இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ கொள்ளளவு பிடிக்கும், என்ன மெட்டீரியலு, நம்பர் ஆஃப் பீசஸ்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த காப்பர் வாட்டர் பாட்டில் தான் இதில் இருக்கும். சரிங்களா, கஸ்டமர் ரிவ்யூ வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வாங்கிக்கோங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இவங்க சைடில் வந்து சோஷியல் மீடியானாக்கா எக்ஸு ப்ளஸ்ஸு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது, செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையானது, சரி நான் இப்போ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னாக்க கான்டாக்ட் ஆஸில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு இதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் போய்ட்டு ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். உங்கள் அட்ரஸ்ஸு எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மூவ் பண்ணி கொடுப்பாங்க. ஷிப்பிங் பாலிசிங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஷிப்பிங் இஸ் ஃப்ரீ ஆன் ஆல் ஆர்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கு. பட் எந்த ஒரு இவங்க எதுவும் கொடுக்கல, அதாவது இவ்வளோக்குள்ளே வாங்கினா தான் ஷிப்பிங் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் மென்ஷன் பண்ணல.
ஒருவேளை பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது அந்த மாதிரியான சில இதெல்லாம் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா. The Indian Art Villa uses the best career in the business to make sure your order gets to you on time. சரிங்களா. நிறைய இருக்குது. Upon receiving order, our estimated dispatch time to 24 to 48 hours உள்ள இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் 48 மணி நேரத்துக்குள்ளே டிஸ்பேச் ஆனதுலேருந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். சரிங்களாக்கா. அப்படின்னா உங்களுக்கு இது மேக்ஸிமம் வந்து ஒரு 7 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எங்கே இருந்தாலும் சரி மேக்ஸிமம் 7 நாளில். அடுத்தது சரி, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது தான். இது ஷிப்பிங்கில் உள்ள மெத்தடு. ரிட்டர்ன் பாலிசி. ஸோ ரிட்டர்ன் பாலிசின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் 10 days வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அதில் அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து என்ன ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா. க்ளீனிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ க்ளீனிங் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் வந்து க்ளீனிங் பவுட்ரு, ஸோ என்னத்தை அவாய்ட் பண்ணணும், டிஷ்வாஷர் வந்துலாம் அவாய்ட் பண்ணிடணும், இதெல்லாம் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது க்ளீனிங் இன்ஸ்ட்ரக்ஷன். த க்ளீனிங் பவுடர் யூஸ் இந்தியன் ஆர்ட் வில்லா க்ளீனிங் பவுடர் ப்ரொவைட் வித் த ப்ராடக்ட் ஃபார் பெஸ்ட் ரிசல்ட். ஸோ இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து அந்த பவுட்ரும் வந்து இவங்களே வந்து கொடுக்குறாங்க போல் இருக்குது. சரிங்களா. இந்த க்ளீன் பண்ணுற பவுட்ரு இங்கே இவங்களே சேல் பண்ணுறாங்க. வேணால் நீங்கள் அதையுமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஹோம் ரெமெடி. யூஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் வினிகர் ஆர் லெமன் ஜூஸ் அண்டு சால்ட். ஸோ நீங்கள் வந்து சால்ட்டும் லெமனும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து எதுக்காக இந்தியன் ஆர்ட் காப்பருக்கு வந்து இந்த இது ரைட்டுங்களா. இது காப்பருக்குன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இதையுமே தான் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஹோம் ரெமெடி மறுபடியும் கீழே இன்னொரு மெத்தடு கொடுத்துருக்காங்க. என்ன கான்செப்ட்னு தெரில. சொல்யூஷன் இந்த 3 ஓகே. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா. என்ன வந்து யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் வீடியோவும் கொடுத்துருக்குறாங்க. என்ன வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னாக்க பல்க் ஆர்டராகவும் எடுக்க முடியும். ஸோ பல்க் ஆர்டர் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஹோல்சேல் ஆர்டர்ஸ்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்கொயரி வைக்கணும். ஸோ என்ன உங்களுடைய ஃபுல் நேமு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ இது வந்து என்னத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கார்பரேட் கிஃப்டிங், ரீசெல்லிங், ரெஸ்டாரண்ட்டு, ஸோ என்ன இதுவோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ட்ராக் யுவர் ஆர்டரு. அடுத்தது சர்டிஃபிகேட்ஸ்னு வச்சுக்கிங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட் இருக்குது. சரிங்களா. ஓகே. ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா. ஸோ இவ்வளவும் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க
நீங்கள் டைரெக்டாக இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஏன்னா சும்மா வந்து நம்ம டைம் பாஸுக்கோ அல்லது ஏதோ ஒரு 10 பேர் பார்ப்பாங்கன்றதுக்காக நம்ம பண்ண கிடையாது. நல்லா அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இதில் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குது. இதில் இந்த பாத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காப்பரு, பிராஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தீங்கு விளைவிக்காத அந்த ஒரு உலோகங்கள். இதெல்லாம் இப்போ பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் செய்ய போகிறீங்க. ஒரு அலுமினியம் வந்து ரொம்ப மெலிசான அலுமினியம் எடுத்திங்கனாக்கா அது உங்களுடைய ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். இதில் வந்து இந்த அடி பிடிக்கிறது, தீச்சல் வர்றது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பார்க்குறதுக்கும் உங்களுடைய சமையலறை நல்லா ஒரு லுக்காக இருக்கும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் இவங்க வந்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் வந்து செய்கிறாங்க. சரி, ஓகே. இந்தியன் ஆர்ட் விழா எனக்கு என்னவே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதில் மேலே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் ஆக்சுவலாக வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அடுத்த மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். நன்றி, வணக்கம்.